ஜெய் ஸ்ரீராம். மாகங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாகங்கா டூரிசத்துல கங்கைய பத்தி பார்க்க போறோம். கங்கை உத்தரகாண்ட்ல இருக்கிற கங்கோத்ரியில இருந்து பெருக்கெடுத்து பல கிளைகளா பிரிஞ்சு ஹூபிலில போய் சேர்றா. பல கிளைகள்ல ஒன்றுதான் இந்த காஷி. காஷிக்கு வரும்போது கங்கை தெற்கு நோக்கி வந்து காஷிக்கு வந்தவுடன் வடக்கு நோக்கி போறா. தெற்கு நோக்கி போற யாத்திரை மரண யாத்திரை, வடக்கு நோக்கி போற யாத்திரை சரண யாத்திரை. இந்த காஷியில கங்கைக்கு உத்தரவாகினி அப்படின்னு பேரு. பொதுவா நம்ம எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் கோயில்ல இருந்து கிளம்பும் போது நம்ம சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கைத்தட்டி, இந்த சிவன் கோயில்ல இருந்து சிவனோட சொத்தை நான் எதுவும் எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லி கைத்தட்டிட்டு வருவோம். அது மாதிரி காஷில இருந்து கிளம்பும் போது கால பைரவரை போய் தரிசனம் பண்ணிட்டு கை தட்டிட்டு காஷில இருந்து நான் எதுவும் எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு வரணும். காஷி முழுக்க சிவனோட ஆதிக்கம், காஷி முழுக்க சிவனோட சொத்து. அப்படி இருக்கும்போது காஷில இருந்து நம்ம கங்கை தீர்த்தம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. காஷில இருந்து கங்கை தீர்த்தம் எடுத்துட்டு வர்றது சிவனோட சொத்தை நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு சமம். உங்களுக்கு கங்கை தீர்த்தம் வேணும் அப்படின்னா திரிவேணி சங்கமத்துல இருந்துதான் கங்கை எடுத்துட்டு வரணும். திரிவேணி சங்கமத்துல இருந்து நீங்க கங்கை எடுத்துட்டு வந்து காஷியில கொடுத்தீங்கன்னா செம்புல உங்களுக்கு சீல் வச்சு கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களால திரிவேணி சங்கமம் போக முடியல அப்படின்னா இங்க காஷியில இருக்கிற லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இங்க திரிவேணி சங்கமம் தீர்த்தம் எங்க கொடுப்பாங்க, எங்க விற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடையில நீங்க தீர்த்தம் வாங்கிட்டு போகணும். எத்தனையோ பேரால காஷிக்கு வர முடியாம இருக்கும். அப்படி வர முடியாம இருக்கிறவங்களுக்கு நீங்க காஷிக்கு வந்துட்டு போகும்போது இந்த கங்கை தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் கொடுங்க. பெரும்பாலான வீட்டுல இன்னைக்கும் காஷி தீர்த்தம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். காஷி தீர்த்தம் வீட்டுல இருக்கும் போது நிறைய நேர்மறை எண்ணங்கள் வரும். நெகட்டிவ் வைப்ஸ் எதுவும் நம்மள அவ்வளவு சீக்கிரமா நெருங்காது. இதை எல்லாத்தையும் தாண்டி பொதுவா காஷி தீர்த்தம் வீட்டுல எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா, வீட்டுல சாவும் தருவாயில இருக்கிற பெரியவங்களுடைய வாயில இந்த தீர்த்தம் ஊத்தும் போது அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு அவங்களுடைய ஆத்மா சிவலோகம் அடையும் அப்படிங்கிறது ஐதீகம். காஷியில கங்கையில மொத்தம் 88 படித்தரைகள் இருக்கு. அதுல முக்கியமா மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட், ஹனுமன் காட், தசா அஸ்வமேதா காட், பஞ்சகங்கா காட், அகல்யாபாய் காட் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு 10 காட் இருக்கு. அதுல ஒவ்வொரு காட்லயும் ஒவ்வொரு விதமான சாங்கியம் சம்பிரதாயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அத்தனை கழிவுகளுமே போய் கங்கையில தான் கழியுது. லட்சக்கணக்கான மக்கள் ஸ்நானம் செய்யறாங்க. அத்தனை பேரோட பாவத்தையும் கங்கை மாதா அவ தன்னுள்ளே வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாரையும் தூய்மைப்படுத்தி அனுப்புறா. இத்துணை மகிமை இந்த கங்கைக்கு. கங்கை இத்தனை பேரோட பாவத்தையும் வாங்கி அசுத்தங்கள் எல்லாம் நம்ம கங்கையில கரைச்சா கூட அவ ஆனந்தமா சந்தோஷமா எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரம்யமா ஓடிட்டே இருக்கா. மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட்ல எரியிற பிணங்களுடைய சாம்பல் எல்லாம் கங்கையில தான் போய் கரையுது. நம்ம முன்னோர்களுக்கு செய்யற பித்ரு காரியங்களுக்கு கொடுக்கிற தர்ப்பணங்கள் எல்லாம் கங்கையில தான் போய் சேருது. நம்ம குளிக்கிற அழுக்கு எல்லாமே கங்கையில தான் போய் சேருது. இத்தனை இருந்தாலும் கங்கை என்னைக்குமே சிறப்பாகவும் மகிமை பெற்றும் தான் இருக்கிறா. காஷியில சீசனுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சம்மர் சீசன்ல போகும்போது வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மழைக்காலம் பனிக்காலத்துல போகும்போது வாட்டர் லெவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நம்மளுக்கு சங்கல்பம் செஞ்சு வைக்கிற பிராமணர்கள் நம்மளை எந்த காட்டுல ஸ்நானம் பண்ண சொல்றாங்களோ அந்த காட்டுல எந்த விதமான அருவருப்பும் பார்க்காம நம்ம ஸ்நானம் செஞ்சுட்டு வரணும். இத்தனை கழிவுகள் கங்கையில போனாலும் நம்ம கங்கையில ஸ்நானம் செஞ்சுட்டு வரும்போது நம்ம உடம்புல எந்த விதமான ஒரு அரிப்போ எந்த விதமான ஒரு துர்நாற்றமோ இருக்காது. அதுதான் கங்கையோட ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கும் பல ஆராய்ச்சியாளர்கள் கங்கையோட தூய்மைத்தனத்தை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கும் அந்த கங்கையோட பியூரிட்டி லெவல் ஹையா தான் இருக்குன்னு பல ரிசர்ச் சென்டர்ஸ்ல சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கங்கைக்கு தினமும் சாயந்தரம் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ள தசா அஸ்வமேதா காட்ல தினமும் கங்கைக்கு ஆரத்தி நடக்கும். இந்த ஆரத்தி நிலமாகிய அஸ்வமேதா காட்டில், நீராகிய கங்கைக்கு நெருப்பாலான தீபத்தில், வான் மேகத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், வாயுவான இயற்கை காற்று நிரம்ப பெற்ற சூழலில் இந்த கங்கை ஆரத்தி நடக்கும். இந்த கங்கை ஆரத்தி நடக்கும் போது பஞ்சபூதங்களோட ஆதிக்கத்தை நம்மளால அங்க உணர முடியும். இந்த கங்கைக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி அங்க வந்திருக்க யாத்திரைகள் எல்லாரும் அந்த கங்கை ஆரத்தி நடக்கும் போது தசா அஸ்வமேதா காட்ல பலர்
இந்த பக்கம் தசா அஸ்வமேதா காட் படித்தரையிலையும் பல பேர் அந்த பக்கம் கங்கையில போட்ல உட்காந்து அந்த கங்கா ஆரத்திய ரசிப்பாங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது எல்லாரும் கட்டாயமா வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கங்கா ஆரத்தி. இந்த மக்களுடைய பக்தி பாவத்தை அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கை கொட்டி கை தட்டி இந்த கங்கைக்கு நமஸ்காரம் பண்றத பாக்குறதுக்கு நம்மளுக்கு இந்த பிறவி பத்தாது. நிச்சயமா நீங்க எல்லாரும் கங்கைக்கு வந்து ஸ்நானம் பண்ணி உங்க எல்லாருடைய பாவத்தையும் போக்கி பக்தியில எந்த ஒரு கூச்சமும் இல்லாம கடவுளோட நாமத்தை அத்தனை சத்தமா அவங்க எல்லாரும் உச்சரிக்கிற அழகையும் ரம்மியத்தையும் பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சீக்கிரமா இந்த காசிக்கு வந்து கங்கா ஸ்நானம் பண்ணி கங்கையோட அழகுல மயங்கி கங்கா ஆரத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அல்ல இறைவனை நாங்களும் வேண்டிக்கிறோம். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை காசி யாத்திரைக்கு அனுப்பி வைங்க. நீங்களும் காசி யாத்திரை வாங்க. கங்கையில குளிச்சு உங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்கி கங்கை போல நீங்களும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். கங்காதராய் சிவ கங்காதராய் ஹர ஹர போலே நம சிவாய். கங்காதராய் சிவ கங்காதராய் ஹர ஹர போலே நம சிவாய். ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஹர ஹர போலே நம சிவாய். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஜெய் கங்கா மாதா.